ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிஏபி வீடியோ பற்றி தான் ஒன்று பார்க்க போகிறோம். பிஏபி அப்படின்னா பப்ளிக் இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க புதுசாக பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க அந்த வெப்சைட்டில். அது அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட வெப்சைட். அதில் நம்ம போனோம் அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், புதுசாக என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றின வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பிஐபி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா பிஐபி இந்தியா அப்படின்னு இருக்கும். இதை உள்ளே கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் பேஜ் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரியா ஹோம் பேஜ் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரியான்னு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட் போய்க்கோங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் அப்படியே இதில் அபவுட் அஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அந்த மெயின் ஃபங்க்ஷன், ஆர்கனைசேஷன் செட்டப்பு, ஃபோட்டோ கேலரி அது எல்லாமே இருக்கும். ப்ரெஸ் ரிலீசஸில் பார்த்தீங்கன்னா ஆல் ரிலீசஸ், பிஎம்ஓ ரிலீசஸ் மட்டும் இருந்தாலும் தனியாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் தனியாக இருக்கும். உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் அந்த இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ ஆல் ரிலீசஸ்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா ஆல் ரிலீசஸில் போனோம் அப்படின்னா பிரசிடென்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பிரசிடென்ட் செக்ரட்டரியேட்லேருந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ரீடிங்ஸ் ஆன் த ஈவ் ஆஃப் ஜென்மாஷ்டமி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது ஒரு இது போட்டிருக்காங்க. இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்ரீமதி திரௌபதி முர்மு இன் ஹர் மெசேஜ் ஆன் த ஈவ் ஆஃப் ஜென்மாஷ்டமி ஹாஸ் செட் அப்படின்னு போட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த மெசேஜ் போட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதோட இதுவும் இருக்கும். பிஎம் தேங்க்ஸ் வேர்ல்ட் லீடர்ஸ் ஃபார் த ரீடிங்ஸ் ஆன் 79 இண்டிபெண்டன்ஸ் டே. இன்றைக்கி நம்ம 79 இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறதுனால நம்மளோட பிஎம்க்கு வேர்ல்டு லீடர்ஸ் தேங்க் பண்ணதை பற்றி ஒரு இது இருக்கும். அந்த இது போட்டிருப்பாங்க. இப்போ இதிலே நீங்கள் மினிஸ்ட்ரி வைஸ் பார்க்கணுனாலும் இதுலேயே இருக்குது. பிரசிடென்ஷியல் செக்ரட்டரியேட் இருக்கும், வைஸ் பிரசிடென்ஷியல் செக்ரட்டரியேட் இருக்கும், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கும், லோக்சபா செக்ரட்டரியேட் இருக்கும், அதுக்கப்புறம் கேபினெட் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். என்னென்ன மினிஸ்ட்ரி இருக்கோ அத்தனையுமே இருக்கும். லோக்பால் ஆஃப் இந்தியா, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரியேட் எல்லாத்தோட இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க ஒவ்வொரு நாள் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இல்லை நீங்கள் டேரெக்டாக எடுத்து நம்ம படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ், வீடியோஸ், புக்லெட்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ் இருக்கும், வெப்காஸ்ட் வீடியோஸ் நிறைய இருக்கும், என்ன ஈவெண்ட்ஸ் அடுத்தடுத்து வருது அப்படின்னு பற்றி இருக்கும். இயர் எண்ட் ரிவ்யூ இருக்கும். எக்ஸ்பிளனேஷனில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கும், ஃபேக்ட் ஷீட்ஸ் இருக்கும். ஃபேக்ட் ஷீட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ அம்ரித் பாரத் பிஸ்னஸ் எடிஷன் போட்டு August 15, 2025 வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபேக்ட் ஷீட் இப்படி இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கலாம், நோட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் பற்றியும் போட்டிருப்பாங்க, எல்லாமே அதை பற்றி போட்டிருப்பாங்க. இதுலேயும் எல்லா மினிஸ்ட்ரியோட இதுவும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ மீடியா ஃபெசிலிட்டேஷன்லையுமே சேம் அதே மாதிரி மீடியா இன்விடேஷன் அடுத்தடுத்து என்ன இருக்குது. ஆர்ச்சிவ்ஸில் அதே ஆர்ச்சிவ்ஸ் இருக்கும். உங்களுக்கு 1947 இப்போ வரைக்கும் உள்ள அந்த ஆர்ச்சிவ்ஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மினிஸ்ட்ரியோட இதுவும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. பாருங்கள், எலெக்ஷன் கமிஷன் பீகாரோட எஸ்ஐஆர் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்கு, அதோட இதை பற்றி போட்டிருக்காங்க. டெய்லி புல்லட்டின் ஃபர்ஸ்ட் August 15 August வரைக்கும் அந்த இதை புல்லட்டின் போட்டிருக்காங்க. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோடது போட்டிருக்காங்க. நேவல் ஷிப் ஸ்ரீலங்கன் ஃபார் ஸ்ரீலங்க்ஸ் 25, ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி போட்டிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த ஒகேஷன் ஆஃப் 79 இண்டிபெண்டன்ஸ் டே ஹைலைட்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் ரெஃபார்ம் விச் ஹஸ் பெனிஃபிட்டட் த நேஷன் அது போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்கும். நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இன்னும் ஒரு நிமிஷம். ஸோ இந்த இதில் நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா மெயின் பேஜ் உள்ளே போனோன்னே இருக்கிற அந்த பேஜை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த இதில் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட், அப்புறம் லைனா ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், ரூரல் ப்ராஸ்பரிட்டி, எக்கனாமி, இண்டஸ்ட்ரீஸ், செக்யூரிட்டி, குளோபல் அஃபேர்ஸ், சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு இருக்கும். இந்த சோசியல் வெல்ஃபேரில் பார்த்தீங்கன்னா நரிசக்தி சே நயா பாரத் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நரிசக்திக்கும் நயா பாரத்துக்குள்ள அந்த என்ன
அது எதுக்காக எதை பற்றினது, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 79 இண்டிபெண்டன்ஸ் டேல அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, ஹைலைட்ஸ் என்ன இருக்குது, இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன மிஷன் சக்தி என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வேணா நோட்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பிரிண்டபிளாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்ஷன் மேலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல இந்த பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே கசர் வச்சுருக்க இடத்துல இந்த பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நமக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னா ஓகே, தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். தெரிஞ்சவங்க இதை நல்லா யூஸ் பண்ணி படிக்க பாருங்கள். ஸோ அப்படியே நிறைய இது இருக்கும் இந்த இதில். நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா அந்த எக்கானமி பற்றி, இண்டஸ்ட்ரீஸ் பற்றி, செக்யூரிட்டி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பிஐபியோட இதை பற்றி, வெப்சைட் பற்றி நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருப்போம், எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து. ஸோ இது எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, தெரியாதவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நியூ ஸ்கீம்ஸ் பற்றி அப்டேட் பண்ணுவாங்க. புதுசாக என்ன கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன கொண்டு வராங்களோ அது எல்லாமே பற்றி அப்டேட் பண்ணுவாங்க. லாங்குவேஜஸ் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுவாங்க. ட்ரைபல் அஃபேர்ஸ் நிறைய சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ நிறைய ரீசெண்டாக நிறைய அப்டேட்ஸ் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து என்னென்ன ஃபீல்டில் எவ்வளோ எந்த மினிஸ்ட்ரிக்கில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, அமௌண்ட் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வரும். புதுசாக பில் எதாவது பாஸ் பண்ணால் அந்த மாதிரி அதெல்லாம் வரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம டே டு டே அப்டேட்டில் நம்மளால் இருக்க முடியும். நம்மவும் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுட்டு நம்மளும் ஈஸியாக வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.